ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் எழிலரசி. எழிலரசிக்கு அம்மா சிவராத்திரிக்கு ஊருக்கு போகிறோம் என்று சொன்னவுடன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஊருக்கு எந்த ட்ரெஸ் போட்டுவிட்டு போகலாம் என இப்பொழுதே கனவு காண ஆரம்பித்தாள். கோயிலுக்கு போக இன்னும் 10 நாள் இருந்தாலும் அங்கு போனவுடன் விடிய விடிய நடக்கும் நாடகமும், அம்மாவின் புளியோதரையும், அப்பா வாங்கி தரும் ஐஸ்கிரீமும், யார் யாரையெல்லாம் சந்திக்கலாம் எனவும் மனதிற்குள் கற்பனை கோட்டையை கட்டலானாள். பெரியப்பா மகள்கள் எல்லாம் வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். அப்பா மகிழ்ச்சியில் கேட்டதெல்லாம் வாங்கி தருவார். ஊருக்கு எந்த ட்ரெஸ் போடலாம்? போன தீபாவளிக்கு வாங்கிய பாவாடை சட்டையா அல்லது வேறு ட்ரெஸ் ஏதாவது போடலாமா? பாவாடை சட்டையை விட்டால் வேறு எதுவும் உருப்படியாக இல்லை என்றாலும் அதில் எது தனக்கு அழகாக இருக்கும் என சிந்திக்கலானாள். எழிலரசி இந்த ஆண்டோடு 5வது முடித்து 6வது வகுப்பிற்கு போகப் போகிறாள். அந்த வயதிலேயே மிக நீளமான கூந்தலுக்கு சொந்தக்காரி. சித்தி பிள்ளைகளெல்லாம் அவளது கூந்தலை தொட்டு பார்த்து எவ்வளவு முடி என்று ரசிப்பதுண்டு. அப்போதெல்லாம் எழிலுக்கு பெருமையாக இருக்கும். ஒரு சிலர் அவளது கூந்தலை பிடித்திழுத்து வம்பிழுப்பதும் உண்டு. கிராமத்திலிருந்து வந்திருக்கும் அவளது முறைமாமா, என்னை கட்டிக்கிறியாடி என்று கேட்டவுடன் அவரது நிறத்தையும் முரட்டுத்தனமான முகத்தையும் பார்த்து அலறி எடுத்து ஓடுவாள். அவளது அப்பா, குழந்தை பயமுறுத்தாதேடா என்பார். விவரம் புரியாத வயதில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி எழிலரசிக்கு இனம் புரியாத பயத்தை தரும். மாமா அப்பாவின் அக்கா மகன். கருப்பாக கிராமத்து தனமாக இருக்கும் அவர் பெயர் ஐயனார். சாமியில் ஐயனார் சாமியை பார்த்தால் எவ்வளவு பயமோ அதுபோல ஐயனார் மாமாவை பார்த்தாலும் பயம். பேரில் கூட இந்த சாமிக்கும் அவருக்கும் எவ்வளவு ஒற்றுமை என்று நினைப்பாள். கோவிலுக்கு போகும் நாளும் வந்தது. கோவிலுக்கு சிவராத்திரிக்கு முதல் நாளே சென்று விட்டோம். பெரியவர்கள் எல்லாம் குளித்து பொங்கல் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெரியப்பா, அண்ணன்கள், தங்கச்சிகள் சகிதம் எல்லோரும் குளிக்க பம்பு சென்றிற்கு சென்றோம். அங்கு போய் தண்ணீரில் ஆட்டம் போட்டுவிட்டு கோயிலுக்கு வந்தோம். புது ட்ரெஸ் மாட்டி அம்மா தந்த புளியோதரையை வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு பொங்கல் வைப்பதை வேடிக்கை பார்க்கலானாள். ராட்டினம், காத்தாட்டி, பஞ்சு மிட்டாய், வேறு பல ஐட்டங்கள் என கலர் கலராக விற்கும் பொருட்களை பார்த்துதான் என்ன வாங்கலாம் என்று எழிலரசிக்கு கணக்கு போடலானாள். அன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் கழிந்து மறுநாள் விடியும் போது எல்லோரும் கோவில் அருகிலுள்ள கண்மாயில் குழுமியிருந்த கூட்டத்தை பார்த்து எழிலரசியும் எட்டி பார்த்தாள். கண்மாய்க்குள் இளைஞன் ஒருவன் ஜட்டியோடு கிடந்தான். நெஞ்சிலிருந்து இரத்தம் வழிய தண்ணீர் தண்ணீர் என அவன் முனகும் சத்தம் எல்லோர் காதிலும் விழுந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போன எழில் பயந்து போய் கோவிலுக்குள் சென்று ஓடினாள். அவளை ஒத்த தங்கை சொன்னாள், எழில், போலீஸ் சுட்ட அந்த அண்ணன் ஒரு ரவுடியாம், கொலை பண்ணிருச்சாம், அதான் சுட்டுட்டாங்களாம். பாவம், அது தண்ணி தண்ணின்னு கேட்குது, போலீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் என்றாள். பாவம், தண்ணி கொடுத்தா என்ன ஆயிரப்போகுது என்றாள் எழில். இல்ல, உங்க வேலை என்னவோ அதை பாருங்க, யாரும் அங்க போகக்கூடாது, போனீங்க தோலை உரிச்சு போடுவேன் என்றார் அப்பா. அப்பாவின் சொல்லை மீறி போகும் தைரியம் யாருக்கும் இல்லாததால் எல்லோரும் அமைதியானோம். கூட்டத்தோடு வேடிக்கை பார்க்க சென்ற அம்மாவும் அப்பாவின் வாய்க்கு பயந்து நைசாக நழுவி கோவிலுக்குள் நுழைந்தாள். அன்று முழுவதும் சுடப்பட்ட நிலையிலேயே கிடந்த அந்த ரவுடி யாரும் தண்ணீர் கொடுக்காத நிலையில் மறுநாள் காலையில் இறந்து போனான். எல்லோரும் போய் அவன் உடலை பார்த்தோம். ஈ மொய்த்து கிடந்த அந்த சடலத்தின் நிலை கண்ணால் பார்க்க ஒண்ணாததாக இருந்தது. அங்கிருந்த கண்மாய் எப்படி பாலம் பாலமாய் வறண்டு கிடந்ததோ அதுபோல அங்கிருந்த மனித மனங்களும் ஈரமின்றி காய்ந்து கிடந்தன.